எஸ்கியூஸ் மீ. கார் ட்ரபிள். இங்க மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? பக்கத்துல தான் இருக்கான். இந்நேரத்துக்கு அவன் நல்லா குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். பக்கத்துல இல்லடா, படுக்கையிலேயே இருப்பான். அவனுக்கு இந்நேரம் ஃபுல்லா போதை ஏறி ஃபிளாட்டா இருப்பான். இங்க ஸ்டே பண்றதுக்கு லாட்ஜ் ஹோட்டல் ஏதாவது இருக்கா? ஹோட்டல் கிட்டல் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஒரே ஹோட்டல் எங்க ராமமூர்த்தியோட ஹோட்டல் தான். அதனால சூடாவோ சில்லுனோ எதையாவது ஒண்ணு குடிச்சிட்டு போயிட வேண்டியதான். வேணும்னா நீங்களும் ஒரு பெக் அடிச்சிட்டு கிளம்புங்க. எங்க தங்கலாம் முடியாது. ஏங்க, ஆ? நம்ம டிரைவருக்கு கால் பண்ண அவன் வருவான்ல? வேண்டாம் கீதா, நம்ம கஷ்டப்படுறதுக்காக எதுக்காக அவனையும் கஷ்டப்படுத்தணும்? ம், சரி. சார், மெக்கானிக் இருந்தா நான் கூப்பிட்டு வரேன் சார். சரிங்க தம்பி. வாங்க சார், உட்காருங்க. ஐ எம் அரவிந்த் குமார். ஐ ஆம் ராமமூர்த்தி. இந்த ஸ்டார் ஹோட்டலுடைய ப்ரொப்ரைட்டர். இவதான் சுந்தரு, பால் பூத்து ப்ரொப்ரைட்டர். என் பேருங்க ஆர்ஜே ஐயர். எங்க ஊர் கோவிலுடைய ப்ரொப்ரைட்டர். என் பேரு செல்லமுத்துங்க. இவங்க எல்லாரையும் செல்லமா பாத்துக்குவாங்க. அவன் சொல்றதெல்லாம் போயிங்க. ஆமாங்க. அப்ப அவரு போஸ், சுபாஷ் சந்திர போஸ். எப்பவும் சீரியஸ் தான். சாரி சார், மெக்கானிக் அங்க இல்ல. ஓ, எனிவே தேங்க்யூ போஸ். எனக்காக சிரமப்பட்டு போயிட்டு வந்தீங்க. சார், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைனா எங்க வீட்டுக்கு வரலாம் சார். அது நான் தனியா வரல, என் ஃபேமிலியும் வந்திருக்காங்க. நீங்க ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டிட்டு போங்க. காலையிலேயே உப்புமா செஞ்சு கொடுப்பான். வாங்க சார். டேய், ஓகே. வண்டியை காலைல வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்கடா. எப்படிடா தள்ளிக்கிட்டா? சீக்கிரமா குழம்பு எடுத்துட்டு வாடி, பசிக்குது. இதோ எடுத்துட்டு வரேங்க. இன்னைக்கு என்ன குழம்புடி செஞ்ச? எதுக்குங்க வாரத்துல இந்த ஒரு நாள் மட்டும் பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு போடுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையாடி? ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பையன் சாப்பிட மாட்டான்ல, அவனை எதிரில வச்சுக்கிட்டு அவன் சாப்பிடாம என்னால சாப்பிட முடியாதுடி. மா மா, பையன் வந்துட்டான்டி. சார், எங்க அம்மா அப்பா தங்கச்சி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. ஜானகியம்மா, உங்க மாடெல்லாம் வருது. அம்மா, நான் போறேன். உங்களுக்கு சாப்பாடு போடுங்க. வாங்க சாப்பிடு. இல்ல நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். ஆமாங்க. எப்ப சாப்பிட்டு வந்தீங்களோ என்னமோ, எங்க திருப்திக்காகவாது கொஞ்சம் சாப்பிடுங்க. வாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் நீங்க வரும்போதுதான் சாப்பிட்டோம். வாங்க. உங்க பையன் என்ன பண்றாரு? அது வந்து சென்னையில கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. வாங்க, கை கால் கழுவிக்கிங்க. வாங்க. கீதா, உங்க டாடி போன். இதோ வரேன். மாமா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்ல நாளை காலையில நானே வந்து பாத்துக்கிறேன். ஏங்க, இந்த நேரத்துல என்னங்க போனு? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, அவங்களும் தூங்குவாங்கல்ல. ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். கொஞ்சம் குழம்பு ஊத்துறி. குழம்பு காலி ஆயிடுச்சுங்க. அப்ப பரவாயில்ல, விடு. போயிட்டு வரோம் போஸ். ஓகே சார். டிஃபன் சாப்பிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஐயோ வேண்டாம்மா, ஏற்கனவே நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்க மாட்டோம். போஸ், இது என்னோட விசிட்டிங் கார்டு. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க.
சார் நீங்க எஸ் ஐ எம் அரவிந்த் ஐபிஎஸ் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். நீங்க பதட்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. நீங்க பண்ண உதவியை எப்பவும் மறக்க மாட்டோம். ஐயோ போயிட்டு வரேங்க. சரிங்கம்மா. நல்லதுமா. ஓகே ஓகே சார். சி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சார். வணங்க. டேய் வாய முடுறா, யானை பூந்துற போகுது. அது இல்லடா, நான் அந்த ஐபிஎஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய ஆளா இருந்துகிட்டு எவ்வளோ சிம்பிளா இருக்காருல்ல. அது உண்மைதான். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கடா. 100லயோ கோடியிலயோ ஒருத்தர் இருப்பாங்க. எதுக்கு நான் காயத்ரி இப்படி ஓடி வரா? என்னம்மா? எங்களுக்கு இப்படி டென்ஷன் பண்ணிட்டியா காயத்ரி? நீ போமா. என்னாச்சுரா? போன் எடுக்கவே இல்லடா. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. முடியாது. பேசு, எடுத்து பேசு, சீக்கிரம் பேசு. சார் நான் போஸ் பேசுறேன். தம்பி பாஸ், எங்களை யாரையும் கொல்ல வராங்க. வாங்க சீக்கிரம். கொல்லப்பாடா புலியை தீண்டு பாடா எப்படி நெருங்கிடவே இங்கு நீ பாடா. இவனை கொல்லப்பாடா புலியை தீண்டு பாலால் எவனை நெருங்கிடவே இங்கு நீ பாடா. உக்கிரமான வீரன் நரசிம்ம உருவமே வீரன் சிவதாண்டவமாடும் ஒரு நேரம் இவன் வீரன். உக்கிரமான வீரன் நரசிம்ம உருவமே வீரன் சிவதாண்டவமாடும் ஒரு நேரம் இவன் வீரன். Hey!
டேய் ராமூர்த்தி, பெரிய ஐயா, என்னடா அங்க என்ன நடக்குது? அவர் தான் அரவிந்த்குமார் ஐபிஎஸ். அவர் அட்டாக் பண்ண வந்தவங்களும் போஸ் தான் காப்பாத்தணும். சார் ஒரு நிமிஷம், இவரு தான் பெரிய ஐயா. வணக்கம் ஐயா. இவர் பேர் பரந்தாம, இந்த ஊரு பிரசிடென்ட் சார். உங்க போஸ் சமயத்துக்கு வந்து எங்களை காப்பாத்திட்டாரு. சார் இந்தாங்க சார் உங்களோட வளையல். ஏ போஸ், ஏ சாஸ்திரி. சார், இவன் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பாலாஜி. போஸ் ஜாக்கிரதை. சார். குட் குட். உன்கிட்ட பர்சனலா பேசணும், வண்டியில ஏறு. போஸ், எங்க பார்த்தாலும் உன்னை பத்தி தான்ப்பா ஒரே பேச்சு. குட் குட், வெரி குட். தேங்க்யூ சார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் புதுசா ஜாயின் பண்ணும் போது உன்ன மாதிரி தான் சின்சியரா இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா நீ மட்டும் என்ன மாதிரி ஆயிராத, நீ நீயாவே இரு. எஸ் சார். நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன். ஓகே ஓகே. கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல? இங்க எதுக்கு சார் கூட்டு வந்திருக்கீங்க? போஸ், உன்ன மாதிரி சின்சியரா வேலை பார்க்கறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. அவங்க எல்லாருக்குமே உன்னை அறிமுகப்படுத்தலான்னு தான். நான் இதை விட அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். சார், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் கொன்னுட்டேன் அந்த பரதேசி பையல. நான் கொன்னுட்டேன்.
பண்டிகை பண்டிகை கொண்டாடணும் பண்டிகை. வரட்டுங்களா எல்லாரையும் ஒரு கத்தனை விடாதீங்களா. அண்ணா. டேய் பிரகாஷ், அண்ணன் என்னடா பண்றாரு? அண்ணன் ஒரு நல்ல கிளிய வேட்டையாடிட்டு இருக்காருண்ணே. அடடடடடடடடா. அதுக்குள்ள வேட்டைய ஆரம்பிச்சிட்டாரா? எந்த ஏரியாடா? அசோக் நகர்ண்ணே. டேய் நானும் அங்க வந்துடுறேன்டா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க டைரக்டா வீட்டுக்கு வந்துருங்க. பார்த்து போடா. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா அண்ணன் எங்க? அண்ணன் பிஸியா இருக்கு. அண்ணன் வலைய போட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர். ஐயோ ஜஸ்ட் மிஸ். வேண்டாம், என்னை விட்டுடு. ப்ளீஸ் என்னை விட்டுடு. வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுடு. ஓய், ஓய். அப்பா எவ்வளவு இனிமையா கத்துறா இல்ல. நான் மட்டும் போனேன்னு வை. வணக்கம் அண்ணே. அண்ணே அண்ணே அவனை போட்டு தள்ளிட்டேனே. மொத்தத்துல நம்ம சாப்டர் க்ளோஸ். அண்ணே நீங்க மட்டும் என்கிட்ட பேசலன்னா என் மனசு ரொம்ப வருத்தப்படுண்ணே. அதனால அவனை கண்டம் தண்டமா வெட்டிட்டேனே. அவ்வளவுதான். அண்ணே எனக்கும் அங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ண்ணே. போடா. தேங்க்யூ. காத்தடிக்குது காத்தடிக்குது. எங்க பக்கம் காத்தடிக்குது. கதவை கொஞ்சம் சாத்தணும். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. அண்ணா அண்ணா என் லட்சுமி எப்படி நான் இங்க வந்தா? என் லட்சுமி எப்படி நான் இங்க வந்தா? நீ அது சொல்ற. என் லட்சுமி எப்படி இங்க வந்தா? லாயர்னா லாயர்னா நீங்க அது சொல்லுங்க. அண்ணா அண்ணா எப்படிண்ணா எப்படி? அது உன் பொண்டாட்டியா? ரொம்ப அழகா இருக்காடா. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டடா. ஏய், என் லட்சுமி என்னடா பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மடிய கை வைப்ப? கண்ணா இவனை போட்டு தள்ளிட்டுமா? போட்டு தள்ளுங்க. டேய் ஏய், விடுடா, விடு, விடுடா, விடு சொல்லல. வாடா.
அண்ணா இவன் கதையை முடிச்சிட்டுமா? டேய் அவனை விட்டுருங்கடா. வாழ்க்கைக்கு பணம் தேவை இருக்கலாங்க, ஆனா பணமே வாழ்க்கை இல்லைங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? திருந்துங்க, திருந்துங்க, திருந்துங்க. இப்போதான் எனக்கு தெரியுது போஸ், நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஆனா அந்த துர்காவோட ஒவ்வொரு அணுவும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவனோட எல்லா இடமும் எனக்கு தெரியும். இன்னையில இருந்து நான் உனக்கு துணையா இருப்பேன் போஸ்.